ஆ. அன்பு நேயர்களுக்கு வணக்கம். யூடியூப் நேயர்களுக்கு வணக்கம். என் பேர் சங்கர். திருவண்ணாமலை மாவட்டம் மியூர் கிராமத்துலேருந்து பேசுகிறேன். பார்த்தீங்கன்னாக்கா மாரிமுத்து சார் வீடியோ வந்து நிறைய பார்த்துருக்கேன். மற்ற சார் போடுற வீடியோகளும் நிறைய பார்த்துருக்கேன். ஆனால் இவர் போட்ட வீடியோ யூபி கனெக்ஷன் பற்றி ரொம்ப நல்லா இருந்துச்சு பார்க்குறதுக்கு. எங்கள் ஸ்கூல் பக்கத்தில் வந்து ஒரு கம்பம் வந்து ரொம்ப டேமேஜாக இருந்துச்சு. ஒரு குறைந்தபட்சம் 5 வருஷத்துக்கு மேலே அப்படி தான் இருக்குது. அதை பார்த்தீங்கன்னாக்கா இபி ஆஃபீஸில் வந்து ஆனால் தகவல் தெரிவிக்கல. நம்ம ஊர் ஹெல்ப்பர்கிட்ட நான் தகவல் தெரிவித்தேன். சரி அவரு மாற்றிலாம் இருப்பா அப்படின்னு சொல்லி விட்டார் அதோட. அதுக்கப்புறமா மாரிமுத்து சாருடைய ஈபி கனெக்ஷன் பற்றி வீடியோ வந்து நிறைய பார்த்தேன். அதில் வந்து எனக்கு ஒன்று இது பிடிச்சிருந்துச்சி. அதனால் ஒரு 1912 நம்பருக்கு கால் பண்ணுங்க எது வந்தாலும் அப்படின்னு ஸ்டெப் எடுப்பாங்கன்னு சொன்னார். அதே மாதிரி ஸ்டெப் எடுத்து கால் பண்ணேன். அவங்க என்ன பண்ணிட்டாங்க, உங்களுடைய டிஸ்ட்ரிக்ட் நம்பரு திருவண்ணாமலை டிஸ்ட்ரிக்ட் நம்பருக்கு நீங்கள் கால் பண்ணி பேசுங்க அப்படின்னு சொல்லிட்டாங்க. உடனே அவங்களுக்கு என்ன பண்ணோம், ஃபோன் பண்ணி பேசும்போது ஃபோட்டோ எடுத்து அனுப்பிச்சி விடுங்க அப்படின்னு சொன்னாங்க. ஃபோட்டோ எடுத்து அனுப்பிச்சுட்டா ரிப்ளை அவங்க பண்ணவே இல்லை, எதுவுமே பண்ணல. உடனே மாரிமுத்து சாருடைய வீடியோ மறுபடியும் பார்த்தேன். அவர் வந்து 9498794987 அந்த நம்பருக்கு சென்னைக்கு கால் பண்ணி பேசலாம் அப்படின்னு சொன்னார். அந்த நம்பருக்கு கால் பண்ணி பேசினேன். உடனே அவங்க ரெஃபரேஷன் ஐடி நம்பர் ஒன்று கொடுத்தாங்க. அந்த நம்பர் அதில் அட்டாச் பண்ணிருக்கேன், வீடியோவில் பாருங்கள். கம்பவுண்டு ஃபோட்டோவும் போட்டிருக்காங்க, அதையும் பாருங்கள். அப்புறமா என்ன பண்ணாங்கன்னா ஃபோட்டோ பிடிச்சி அனுப்பிச்சதுக்கு அப்புறம் ஓகே ஆயிடுச்சு. உடனே வந்து 2 நாள் இல்லை 3 நாள் வந்து கம்பத்தை சரி பண்ணி மாற்றி விட்டாங்க. வீடியோ பார்க்கும்போது ரொம்ப சந்தோஷமா இருக்கு. நீங்களும் அது மாதிரி ட்ரை பண்ணுங்க. எதுவும் பயப்படாதீங்க. இப்போ கம்ப்ளைண்ட் பண்ண போய் தான் எனக்கு தெரிஞ்சுது. ஏன்னா இது இவ்வளோ நாள் எனக்கு தெரியாமல் இருந்துச்சு. சாரோட வீடியோ பார்த்தாலும் எனக்கு ஒரு நம்பிக்கை வந்துச்சு, ஓகே ஆகும் அப்படின்னு. அதே மாதிரி ஓகே ஆயிடுச்சு. அதனால அக்கம் பக்கம் வீடு நிறைய இருந்துச்சு. ஒயர்லாம் அருந்து விழுந்தா ரொம்ப டேமேஜ் ஆயிருக்கும். அந்த பக்கத்தில் இருக்கிறவங்களும் யாரும் ஸ்டெப் எடுக்கல. சாரோட வீடியோ பார்த்தாலும் எனக்கு ஸ்டெப் எடுத்து புதுக்கம் போட்டு விட்டாங்க. ரொம்ப நன்றிங்க.